முழு ஆட்டு மந்தி இல்லைக்கு வந்த பீஸ் ஒரு புடி. எனக்கு சமைக்கிறது யோசனை, இவருக்கு சாப்பிடுறது யோசனை. ஹாய் गाइस, வெல்கம் டு வெல்ஃபுட் ஃபேம் சாம்பத் அண்ட் சிவகண்ணன் ஃபுல் கோட் அரேபியன் மந்தி பிரியாணி. முழு ஆட்டு மந்தி. தம்பகான் நல்லா குளிப்பாட்டுங்க. ஆமா, ஆடு வரது இருந்து குளிக்கல, இன்னைக்கு தான் குளிப்பாட்டுறோம். முழு ஆட்டை கீரி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு ஆழமா நம்ம கீரி எடுக்கணும், அப்பதான் நல்லா வெந்து வரும். அப்படியே இறக்கிடலாம். முழு ஆட்டு கூடவே போடக்கூடிய மசாலா என்னன்னு பாருங்க. வால் மிளகு போடணும், கருப்பு ஏலக்காய் போடணும், ஜாதி பத்திரி, இது வந்து சாய் ஜீரா, கிராம்பு, எல்லாத்தையும் அப்படியே போட்டுருவோம். அது கூடவே கல் உப்பு, காஞ்ச எலுமிச்சப்பழம், இதுல ஒரு 3 பீஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு வேணும். சொல்லுங்க. புதினாவை போட்டுருவோமா? போட்டு மூடி வச்சு வேக வச்சிருவோம். 4 கிலோ பாசுமதி அரிசி ஊற வச்சுக்கலாம். 8 கிலோ ஆடு, 4 கிலோ அரிசி. சம்பகான் சொல்லுங்க. முழு ஆடு சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சாப்பிட்டு ரொம்ப நல்லா ஆச்சு. சாப்பிட்டு ரொம்ப நாள். ஆமா, எனக்கு சமைக்கிறது யோசனை, இவருக்கு சாப்பிடுறது யோசனை. ஆளை தூக்கி அலேக்கா பிளேட்ல படுக்க வைங்க. முழு ஆடை மசாலா தடவி நெருப்புல சுடணும். 8 கிலோ ஆட்டுக்கு மசாலா என்னன்னு பாருங்க. 1/2 லிட்டர் தயிர், 25 கிராம் மிளகாய் தூள், 30 கிராம் கரம் மசாலா, 2 ஸ்பூன் சால்ட், 100 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி அரைச்சு வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துருவோம். அவ்வளவுதான் மசாலா. இதை நல்லா கலக்கணும். நம்ம வந்து மந்தி பிரியாணி பண்றதுனால ஜாஸ்தி மசாலா இதுக்கு இருக்கக்கூடாது, லைட்டா தான் மசாலா இருக்கணும். முழுக்க முழுக்க இது ஆட்டோட எசன்ஸ் தான் இந்த பிரியாணியில இருக்கும். மசாலாவோட ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதனால தான் இந்த அளவுக்கு மசாலா போட்டிருக்கோம். முழு ஆட்டுக்கு மசாலா தடவியாச்சு. இந்த ஆடை அப்படியே எடுத்து நம்ம நெருப்புல சுட்டு, இது வந்து அரேபியன் மந்திக்கு நம்ம யூஸ் பண்ணணும். தொடர்ந்து பாருங்க. அரேபியன் மந்தி பிரியாணிக்கு முக்கியமா தேவைப்படுறது ஸ்பைசஸ் என்னன்னு பாருங்க. பட்டை, சாய் ஜீரா, வால் மிளகு, ஏலக்காய், மிளகு, ஜாதி பத்திரி, கருப்பு ஏலக்காய், அன்னாச்சி பூ. முந்திரியும் திராட்சையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில், 2 கிலோ வெங்காயம் போட்டுடலாம். 150 கிராம் இஞ்சி, 150 கிராம் பூண்டு, அரைக்கட்டு மல்லி, அரைக்கட்டு புதினா. அரேபியன் மந்தி பிரியாணின்னு சொல்லி காலையில இருந்து கிண்டிட்டே இருக்க, சாப்பிடாம ஆகவே மாட்டேங்குது. இதுக்கு அரேபியால போய் வாங்கிட்டு வந்துடலாம் போல இருக்குது. மட்டன் வேக வச்ச தண்ணி டோட்டலா 6 லிட்டர். இவ்வளவுதான் இதுக்கு மசாலா. தண்ணி கொதிச்சோட நம்ம அரிசியை போட்டுடணும். மறுபடியும் கொஞ்சம் உப்பு போடலாம். காஞ்ச எலுமிச்சை பழம் 3 போடணும். இந்த டைம் நம்ம உப்பு பார்த்து செக் பண்ணி போட்டுக்கணும். காஞ்ச எலுமிச்சை பழம் 1 2 3. தண்ணி கொதிச்சிருச்சு. பாசுமதி அரிசி போட்டுடலாம். பாசுமதி அரிசியில நம்ம எப்பவுமே பிரியாணி பண்ணாலும் அரிசியை வந்து ரொம்ப கிண்டக்கூடாது, அரிசி உடைஞ்சிரும். அதனால பொறுமையா இந்த மாதிரி கிண்டி விடணும். பிரியாணிக்கு முந்திரி வேணும். நான் ஒண்ணே தான் சாப்பிட்டேன். அரிசி நல்லா வத்தி வந்துருச்சு தண்ணி. அந்த முந்திரி அப்படியே மேலாப்புல தூக்கி விடுங்க. அப்படியே இதுக்கு மேல சுட்டு எடுத்து ஆடை போட்டுடலாம். அதுக்கு மேலேயே குங்குமப்பூ போட்டுடலாம். இந்த குங்குமப்பூ தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அரேபியன் மந்தி மூடி தம் போட்டுடலாம். சணல் அள்ளி போடுங்க மேல. மந்திக்கு நம்ம தம் போட்டுட்டோம். கீழே வந்து நெருப்பு இருக்கக்கூடாது. எல்லா நெருப்பையும் எடுத்துட்டு 20 நிமிஷத்துல நம்மளுக்கு சூப்பரா மந்தி ரெடி ஆயிடும். ஐய் ஜாலி ஜாலி, மந்தி ரெடி ஆயிருச்சு. எடுத்துருவோமா? எடுங்க. மேல அரிசியை பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா மலர்ந்துருச்சு பாருங்க. சாப்பாடு மலரும்னு சொல்லுவாங்க, இதுதாங்க.
ஆடை எடுத்தாச்சு. ஒவ்வொரு அரிசி எவ்வளோ நீளையாக வந்திருக்கு பாருங்க, இன்னும் கூட உடையல. எனக்கு தான் இந்த முழு ஆடு, எனக்கு தான் இல்லைக்கு வந்த பீஸ் ஒரு புடி. சரி சரி சரி, நான் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பேன். லெக் பீஸ். சம்பத் கான் ரொம்ப குஷியா இருக்காரு இன்னைக்கு. என்ன டேஸ்ட்! அரேபியன் மந்தி தான். ஆடு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. ஆனால் இது சாப்பிட்றதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. சாப்பாட்டை நல்லா உதுத்து இந்த கறி எடுத்து கொஞ்சம் வச்சு, எலுமிச்சை பழம் காஞ்சது இருக்கு இல்லையா, எடுத்து இங்கே வச்சுட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும். ஆஹா, வச்சு மெல்ல மெல்ல எல்லாம் சேர்ந்து ஒரு தனி மசாலாவோட டேஸ்ட் வருது. இது மந்தின்னாங்க, கேள்விதான் பட்டிருக்கிறேன். இன்னைக்கு தான் நேர்லயே பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். செம டேஸ்டா இருக்கு. ரொம்ப நாளா நான் வீடியோல தான் பார்த்துட்டு இருந்தேன் எப்படி சமைக்கிறாங்கன்னு. இன்னைக்கு தான் நேர்ல சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப சூப்பரா இருக்கு. முழு ஆடு அரேபியன் மந்தி எப்படி பண்றதுன்னு பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி டிஃபரெண்டான வீடியோ வேணா எங்களுக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்க வேல்ஃபுட் யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா யூடியூப் மட்டும் கிடையாதுங்க, இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல இருக்குது. மறக்காம போய் பாருங்க. அவ்வளவுங்க, எத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃபரெண்டான வீடியோல மீட் பண்றோம். இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.